ஹே கைஸ், ஸோ இப்போ தான் ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் மூவியை பார்த்து முடிச்சேன். ஆனஸ்ட்லி நான் இதை சொல்லுவேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல. பட் கைஸ், 2025 இப்போ ரிலீஸ் ஆன சூப்பர்மேன் மூவி நிஜமாவே ஒர்த்து தான் வருமா? என் தலைவன் ஹென்ரி கேவில் இல்லாத சூப்பர்மேன் மூவிலாம் பார்க்க மாட்டேன்லாம் சொல்லாதீங்க கைஸ். பிகாஸ் இந்த மூவி ரியலி ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், இந்த ரிவ்யூ நான் ஸ்பாய்லர் ரிவ்யூ. ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். சரி, விதவுட் எனி ஃபர்தர் டியூ லெட்ஸ் ஸ்டார்ட் த ரிவ்யூ. படத்தோட ஸ்டார்டிங்கில் பொராவின் கண்ட்ரி அதோட பக்கத்து கண்ட்ரி மேலே போர் தொடுக்க போகிறாங்க. அப்போ அங்கே வந்த சூப்பர்மேன் அந்த சண்டையை நிறுத்துறாரு. இந்த வார் வந்தால் தான் தனக்கு ஒரு லாபம் இருக்குன்னு வில்லனா வர லெக்ஸ் லூத்தர் நினைக்கிறாரு. இதனால அந்த வார் கண்டிப்பா நடக்கணும்னு திட்டம் போடுறாரு. இதுல ஒரு கட்டமா சூப்பர்மேன் மேல ஒரு பழி போட்டு அந்த ஊர் மக்கள் சூப்பர்மேன் எதிராக ட்விஸ்ட் பண்ணி விடுறாரு. இதுதான் சரியான நேரம்னு பாக்கெட் யூனிவர்ஸ்னு ஒரு மேட்டருக்குள்ள சூப்பர்மேனை லெக்ஸ் லூத்தர் அடைச்சு வைக்க அதுல இருந்து சூப்பர்மேன் தப்பிச்சாரா, லெக்ஸ் லூத்தரை எப்படி சமாளிக்கிறாருன்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்ப்போம். ஸோ சின்ன வயசுல நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு துணியோ இல்ல டவலையோ நம்ம கழுத்துல கட்டிட்டு நான் தான் சூப்பர்மேன் சொல்லி சுத்திட்டு இருந்துப்போம். இது மாதிரிலாம் சைல்ட்ஹுட்ல நமக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த சூப்பர் ஹீரோட ரீபூட் வெர்ஷன் தான் ஜேம்ஸ் கன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முதல்ல சொல்ல வேண்டியது டேவிட் கொரன்ஸ்வர்த். இந்த மனுஷன் மேல ஏகப்பட்ட ஹேட் காரணமே இல்லாம வந்துச்சு. அது ஏன்னு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் சூப்பர்மேன் சொன்னாலே ஹென்ரி கேவிலோட மேன் ஆஃப் ஸ்டீல் ஜஸ்டிஸ் லீக்ல தான் நம்ம கண் முன்னாடி வந்து போகும். அப்படி ஒரு பெரிய ஆளை ஸ்வாப் பண்ணிட்டு இனிமே இங்க நான் தான்டா கிளார்க் கென்ட் சூப்பர்மேன் சொல்லிட்டு வந்தா ஃபேன் சும்மா இருப்பாங்களா? ஆப்வியஸா இருக்க மாட்டாங்க. பட் வே நானும் ஹென்ரி கேவில் ரசிகன் தான். பட் ஸ்டில் இந்த மூவில டேவிட் கொரன்ஸ்வர்த் உண்மையாவே நல்லா நடிச்சிருக்காரு. ஷாமிங்கா வர கிளார்க் கென்ட்டாவும் சரி, சூப்பர் ஹீரோ வர சூப்பர்மேனாவும் சரி, கொரன்ஸ்வர்த்தோட ஆக்டிங் பார்க்க ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. லூயிஸ் லைன் கேரக்டர்ல நடிச்ச ரேச்சல் ப்ரோஸ்னனும் அவங்க கொடுத்த ரோல்ல ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. லெக்ஸ் லூத்தர் பத்தி எப்படி சொல்லாம இருக்க முடியும்? நிக்கோலஸ் ஹோல்ட் ஒரு பயங்கரமான வில்லனா இந்த சூப்பர்மேன் மூவில நடிச்சிருக்காரு. இவங்க மட்டும் இல்லாம சப்போர்ட்டிங் ரோல்ல வந்த கை கார்னர், மிஸ்டர் டெரிஃபிக், ஹாக் கேர்ள் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மூவி ஸ்டார்டிங்ல மேபி கொஞ்சம் ஸ்டோரி உள்ள போற வரைக்கும் ஸ்லோவா இருக்க மாதிரி தெரியலாம். பட் ஒன் ஸ்டோரி பிக்கப் ஆனதும் படம் நல்ல எங்கேஜா இருந்துச்சு. சூப்பர்மேன் எப்படி வந்தாருன்னு அவரோட ஆரிஜின் ஸ்டோரியே போட்டு தேய்க்காம அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் எர்த்ல இருந்துதான் படம் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். இதுல கிரிப்டோ வர அந்த டாக் செய்யற ஃபன்லாம் செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி கிளைமேக்ஸ்ல ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி வச்சிருக்காங்க. இந்த வீடியோல அதை சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ படத்தோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓவரால் இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங், டைரக்ஷன், விஎஃப்எக்ஸ், மியூசிக், சினிமாட்டோகிராஃபின்னு எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜாக் ஸ்னைடர் படங்கள்ல வர மாதிரி ரொம்ப டார்க்கிஷான டோன்ல வர சூப்பர்மேன் மூவி மாதிரி இல்லாம இந்த படம் ஜேம்ஸ் கன் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் மூவியா இருக்கும். நல்ல வைப்ரண்ட் கலர்ஸோட ஃபன் எலிமெண்ட்ஸ்லாம் சேர்த்து ஒரு ஃப்ரெஷ்ஷான படமா இது இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்க கைஸ்? இந்த சூப்பர்மேன் மூவி உங்க எக்ஸ்பெக்டேஷனை ஃபில் பண்ணிச்சா? ஜேம்ஸ் கன்னோட டிசி ரீபூட்ல ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் மூவி பத்தின உங்க ரிவ்யூ ஆர் ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. வில் see you on the next video. Bye.